அனைவருக்கும் வணக்கம். கற்றவனின் சிறப்பும் கல்லாதவனின் இழிவையும் பற்றி ஔவையார் தனது பாடலில் கூற வரக்கூடிய கருத்துக்களை தற்பொழுது பார்ப்போம். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதவன் கற்ற கவி. அதாவது வான் மேகங்கள் திரண்டு வருகின்றன மழையை பொழிவதற்கு. அந்த மலை மேகத்தை கண்டவுடன் மயிலானது தனது சிறகை விரித்து ஆடுகின்றன. இது மயிலோட இயல்பு. பக்கத்தில் நின்று கொண்டிருந்த வான்கோழியும் மயில் தனது சிறகை விரித்து ஆடுவது போல வான்கோழி தனது இல்லாத சிறகை விரித்து ஆடினால் அழகு தருமா? அழகு தராதுதான். அதனைப் போலவே கல்வி கற்றவன் எழுதக்கூடிய கவிதை என்று சொல்லப்படக்கூடியது சிறப்பாக இருக்கக்கூடியது தான். அதனை பார்த்து கல்வி கற்காதவன் எழுதுவது எதனை போல தெரியுமா? அந்த மயில் தனது தோகை விரித்து ஆடியது போல அந்த பார்த்து கொண்டிருந்த வான்கோழி எவ்வாறு தனது சிறகை விரித்து ஆடியது இல்லையா, அது எவ்வாறு வான்கோழி ஆடியது அழகு தராதது போல இந்த கல்வி கற்காதவன் எழுதக்கூடிய அந்த கவிதை என்று சொல்லப்படக்கூடியது அழகு தராதது தான். அப்போ இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதனை ஔவையார் தனது பாடலில் கூறுகின்றார். மேலும் அடுத்த ஔவையார் பாடல் வழி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.